உள்ளது. அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும். அதே போல தூண்டில் விளைவை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே சேராங்கோட்டை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. டிட்வா புயலால் ராமேஸ்வரத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். மின்னல் செய்திகளை தொடர்ந்து பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். நீங்களும் இறைச்சி என்றுதானே நினைத்தீர்கள்? அதுதான் இல்லை. இவை அனைத்துமே கேக்குகள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? லண்டனில் கேக் அண்ட் பேக் என்னும் சற்று வித்தியாசமான கேக் போட்டி நடைபெற்று வருகிறது. லண்டனில் கேக் அண்ட் பேக் என்னும் சற்று வித்தியாசமான கேக் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் வழக்கமான வடிவத்தில் கேக் செய்யப்படுவதில்லை. இது கேக் தானா என்று பார்ப்பவர்கள் குழம்பும் அளவிற்கு வித்தியாசமான வடிவங்களில் கேக்குகள் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இறைச்சி, காய்கறி என உணவுப் பொருட்கள் தொடங்கி வாசனை திரவிய குப்பி, பொம்மைகள் என அழகு பொருட்கள் வரையிலான வடிவங்களில் கேக்குகள் செய்யப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களின் வடிவங்களையும் கேக் செய்து போட்டியாளர்கள் அசர வைத்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள லண்டன் கேக் அண்ட் பேக் போட்டியில் மிகவும் வித்தியாசமான கேக்கை உருவாக்கிய போட்டியாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இசையை தேடிய பயணமாக 20 ஆண்டுகளாக சோவியத் கால டேப் ரெக்கார்டர்களை சேகரித்து அதனை கொண்டு அருங்காட்சியகமே உருவாக்கியுள்ளார் கஜகஸ்தானை சேர்ந்த ஆண்ட்ரே கிளிமென்கோ. மேற்கத்திய இசைக்கு சோவியத் யூனியனில் தடை இருந்தது. அந்த காலகட்டத்தில் பலர் டேப் ரெக்கார்டர்கள் மூலம் மேற்கத்திய இசையை கேட்டு மகிழ்ந்து வந்தனர். சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு புதிய பாடல்களின் வெளியீட்டால் அப்போது மக்களால் விரும்பி கேட்கப்பட்ட பாடல்களின் பதிவுகள் அரிதாகிவிட்டன. காலப்போக்கில் காணாமல் போன மேற்கத்திய இசையிலான பாடல்களை பதிவு செய்யும் வகையில் பயணத்தை தொடங்கிய கிளெமென்கோ 20 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட டேப் ரெக்கார்டர்களை சேகரித்துள்ளார். கிளெமென்கோ அமைத்துள்ள இசை அருங்காட்சியகத்திற்கு வரும் பலர் தாங்கள் சிறுவயதில் கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்கிறார்கள். பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மத்தியிலும் சோவியத் கால மேற்கத்திய இசைக்கு வரவேற்பு கிடைத்துள்ளதாம். அழிந்து போன ரோமானிய நகரில் சிதைந்த நிலையில் கிடைக்கும் பழங்கால ரோமானிய கலைப் பொருட்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் செயற்கை தொழில்நுட்பத்தை ஆய்வாளர்கள் களமிறக்கி இருக்கிறார்கள். முதலாவது நூற்றாண்டில் வெசூவியஸ் எரிமலையின் சீற்றத்தால் பண்டைய ரோமானிய நகரமான பொம்பி முழுமையாக அழிந்தது. அந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட பண்டைய கால ரோமானிய ஓவியங்கள் உள்ளிட்ட கலை பொருட்கள் இன்றளவும் அப்பகுதியில் சிதைந்த நிலையில் காணப்படுகிறதாம். பழங்கால ஓவியங்களை மீட்டு அதற்கு புத்துயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். பண்டைய கால கலைப்பொருட்களை மீட்டெடுக்க புதிய தொழில்நுட்பங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இதற்காக செயற்கை தொழில்நுட்பத்துடனான பிரத்யேக ரோமா வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிதைந்த நிலையில் கிடைக்கும் கலை பொருட்களை அழியாமல் ஒன்றிணைக்கும் பணிகளில் இந்த ரோபோ ஈடுபடுத்தப்பட உள்ளதாம். அப்பா, அம்மா, அண்ணா, தாத்தா, பாட்டி, என்னோட பேத்தி